தாய் கிழவி ஒரு செம்ம வசூல் எடுத்திருக்குங்க. நேத்து ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாளுமே பெரிய கலெக்ஷன் எவ்ளோ அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதாவது இதுவரையும் தாய் கிழவி இந்த 3 நாள்ல ஒரு பெரிய சம்பவமே பண்ணியிருக்கு. அதுவும் முக்கியமா நேத்து ஞாயிற்றுக்கிழமை இந்த 2026லயே கிட்டத்தட்ட அதிக வசூல் அப்படின்னு சொல்லலாம். அது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப தெளிவா பார்ப்போம். இது இல்லாம தெறி ரிலீஸ், அது இல்லாம அதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்க வித் லவ் அந்த மாதிரி சில படங்களோட வசூலையும் நம்ம பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு கான்செப்ட் ஆர்ட் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த கான்செப்ட் ஆர்ட். நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, 12B தான். பஸ் ஏறுனா ஒரு கதை, பஸ் மிஸ் பண்ணிட்டா ஒரு கதை. இந்த ரெண்டுமே ஒரே ஆளுக்கு பேரலா நடக்கும் அந்த கதையில. அதுதான் நம்ம வந்து நேத்து கான்செப்ட் ஆர்ட்டா வச்சிருந்தோம். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு ரஜினிதரன், துனேஷன், மீனும் நானும், நோ கமெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடி, அப்புறம் டேவிட் பில்லா, சிங்கிள் மேன்ஸ் வேர்ல்டு, இந்த 5 பேர் தான், இந்த 5 ஐடி தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஸ்கிரீம் 7 அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த வாரம். அந்த படம் இதுவரையும் 3 நாள்ல எவ்வளவு கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால 1,39,00,000, உலகம் முழுக்க 97.2 மில்லியன் US டாலர்ஸ், அதாவது இந்தியன் கரன்சிக்கு 880 கோடிக்கு மேல வருது. பட்ஜெட் 45 மில்லியன் US டாலர்ஸ். ஓப்பனிங் வீக்கெண்டே ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஓ ரோமியோ அப்படிங்கிற படம் டே 17 இந்தியால 1,30,00,000, உலகம் முழுக்க 1,50,00,000. டோட்டலா 76,72,00,000 இந்தியாலையும், 102,70,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 100 கோடி பட்ஜெட். பம்பு கட் 2 அப்படிங்கிற ஒரு பஞ்சாபி ஃபிலிம் நேத்து 10வது நாள் இந்தியால 31,00,000, உலகம் முழுக்க 49,00,000. டோட்டலா 4,98,00,000 இந்தியாலையும், 14,28,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 10 கோடி பட்ஜெட். அப்புறம் கப்புள் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற படம் நேத்து 16வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 33,00,000, உலகம் முழுக்க 36,00,000. டோட்டலா இந்த படம் வந்து 13,29,00,000 வந்து வசூல் பண்ணி வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. பட்ஜெட் 8 கோடி. விஷ்ணு விநியாசம் அப்படிங்கிற தெலுங்கு படம் நேத்து 3வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1,95,00,000, உலகம் முழுக்க 3 கோடி. ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. அதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஆந்திரா தெலுங்கானால டோட்டலா 5,75,00,000, உலகம் முழுக்க 9,52,00,000. 20 கோடி பட்ஜெட் இந்த படத்துக்கு. அப்புறம் வித் லவ் இந்த படம் நேத்து 24வது நாள் தமிழ்நாட்டுல 33,00,000, உலகம் முழுக்க 36,00,000. 28,07,00,000 தமிழ்நாட்டிலையும், 37,57,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 8 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியா பெரிய வெற்றி. ஃபோர்த் ஃப்ளோர் அப்படின்னு ஆர்யா அர்ஜுனன் அவர்கள் நடித்த படம் நேத்து 3வது நாள் தமிழ்நாட்டுல 8,00,000, இந்தியால 9,00,000. டோட்டலா 26,00,000 தமிழ்நாட்டிலையும், 29,00,000 இந்தியாலையும் கலெக்ட் பண்ணிருக்கு. 4 கோடி பட்ஜெட். சரத்குமார் அவர்கள் நடித்த ஆழி அப்படிங்கிற படம் நேத்து 3வது நாள் தமிழ்நாட்டுல 14,00,000, இந்தியால 15,00,000. 44,00,000 தமிழ்நாட்டிலையும், இந்தியால வந்து இந்த படம் டோட்டலா 47,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 6 கோடி பட்ஜெட். அப்புறம் விஜய் அவர்களோட தெறி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் நேத்து 3வது நாள் தமிழ்நாட்டுல 31,00,000, இந்தியால 38,00,000. தமிழ்நாட்டுல 1,08,00,000, இந்தியால 1,34,00,000. ஒருவேளை தாய் கிழவி வரல அப்படின்னா இந்த படம் இன்னவே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கும். ஏன்னா கில்லியா இருக்கட்டும், இல்ல மங்காத்தாவா இருக்கட்டும், இல்ல சந்திரமுகியா இருக்கட்டும், இந்த படங்கள்லாம் பெரிய அளவுல பாக்ஸ் ஆபீஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த டைம்ல பெருசா வேற எந்த படமும் எமர்ஜ் ஆகல. ஆனா இப்ப அப்படி கிடையாது. தாய் கிழவி ஒரு பக்கம் அடிச்சு தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ தெரியுமே ஒரு டீசென்டான நம்பர் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததா தாய் கிழவி 3வது நாள் வசூல் ஒரு பெரிய நம்பரே எடுத்திருக்குங்க. பெரிய இன்க்ரீஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல 5,78,00,000, கர்நாடகால 60,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 18,00,000, ஓவர்சீஸ்ல 2,45,00,000, உலகம் முழுக்க 9,01,00,000. 9 கோடிக்கு மேல நேத்து வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க இந்த படம். ஸோ ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. அதுவுமே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். டே 1, டே 2லயுமே பெரிய நம்பர் எடுத்திருக்கு. ஸோ இப்ப தாய் கிழவி டோட்டல் கலெக்ஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 13,56,00,000, கர்நாடகால 1,35,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 35,00,000, ஓவர்சீஸ்ல 6 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. 6,05,00,000, உலகம் முழுக்க 21,31,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 10 கோடி பட்ஜெட். தாய் கிழவி மறுபடியும் ப்ரூவ் பண்ணிருக்கு கண்டென்ட் மேட்டர்ஸ் அப்படின்னு. ஸோ கண்டென்ட் தான் மேட்டர். அது வேர்ட் ஆஃப் மவுத்ல பிக்கப் ஆகி ஒரு சம்பவம் பண்ணும் பாருங்க அந்த கண்டென்ட். அதுதான் இப்ப தாய் கிழவிக்கு நடந்துகிட்டு இருக்கு. பெரிய லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு. அதுவும் முக்கியமா ஓவர்சீஸ்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை.
இந்த அளவுக்கு பெரிய அளவுல பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு நாளுமே இன்க்ரீஸ் இருக்கு. வீக் டேஸ்லயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு புக்கிங் போயிட்டு இருக்கு. இப்ப நேத்து கூட பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரையும் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பாக்ஸ் ஆபீஸ்ல தாய் கிழவி தான் இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த வீக்கெண்டோட சார்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வைஸ் தாய் கிழவி தான் நம்பர் 1 இருக்கு. இந்த மாதிரி பெரிய ஸ்டார் வேல்யூ இல்லாம கதையை மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட படங்கள் பெரிய அளவுல வெற்றி படமா அமையும் போது அது அந்த படத்தோட ஸ்டாப் ஆகாது. அதுக்கு அடுத்தது இதே மாதிரியே கண்டென்ட்டை மட்டுமே நம்பி எடுக்கக்கூடியவங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பெருசா ப்ரொமோஷன் பண்ணுமா, நம்ம தான் நல்ல படத்தை எடுத்துட்டோமே அப்படின்னு யோசிக்காம இப்போ இந்த தாய் கிழவி மாதிரி படம் பெரிய அளவுல ப்ரொமோஷன் பண்ணி பெரிய வெற்றி படமா அமையும் போது அது தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, உலகம் முழுக்கவே பெரிய வெற்றி படமா அமையும் போது ப்ரொமோஷனுக்கு இறங்கி வேலை செய்வாங்க, ப்ரொமோஷனுக்கு செலவு பண்ணுவாங்க. அது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது அது பெரிய அளவுல திரும்ப லாபமா வருது அப்படிங்கிறது தான் அது பெரிய விஷயம். அது வந்து தாய் கிழவி தலைவர் தம்பி தலைமையில் வித் லவ், டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள் தொடர்ந்து அதை ப்ரூவ் பண்ணும்போது இங்க நிறைய கண்டென்ட்டை மட்டுமே நம்பி வரக்கூடிய படங்கள் தொடர்ந்து வரதான் போகுது. அதுக்கு இந்த மாதிரி சில படங்கள் முக்கியமான உதாரணமா இருக்கு. நேத்து தாய் கிழவி 3வது நாள் எப்படிப்பட்ட வசூல், அதாவது ஞாயிற்றுக்கிழமை எப்படிப்பட்ட வசூல் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இதே மாதிரியே 3வது நாள் ஹாலிடேல பெரிய அளவுல வசூல் பண்ண டாப் 5 படங்கள் 2026. அதுல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது தாய் கிழவி தான். 9 கோடியே 1 லட்சம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை. பராசக்தி பாத்தீங்க அப்படின்னா அந்த பொங்கல் ஹாலிடே, அதுல 3வது நாள் 6 கோடியே 51 லட்சம். தலைவர் தம்பி தலைமையில் இதுவுமே ஞாயிற்றுக்கிழமை தான் 6 கோடியே 20 லட்சம். வித் லவ் இந்த படமுமே வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் 4 கோடியே 46 லட்சம். வாவாத்தியார் 1 கோடியே 95 லட்சம். இதுல லீடிங்ல தாய் கிழவி இருக்கு, பாத்துக்கோங்க. ஸ்டார் வேல்யூ எல்லாம் தாண்டி கண்டென்ட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கறத. பிப்ரவரி மாசம் வந்த படங்கள்ல அதிக வசூல் பண்ண டாப் 10 திரைப்படங்கள் இந்திய திரைப்படங்கள். இதுல 10வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து இப்ப ஓடிக்கிட்டு இருக்க தெலுங்குல விஷ்ணு விநியாசம் அப்படிங்கிற படம் 9 கோடியே 52 லட்சம். அஸ்ஸி அப்படிங்கிற டாப்ஸி பண்ணு அவங்களோட படம் 9 கோடியே 75 லட்சம் 9வது இடம். 8வது இடம் ஆஷகல் 1000 11 கோடியே 77 லட்சம். 7வது இடம் தி கேரளா ஸ்டோரி 2 இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு 12 கோடியே 39 லட்சம். கப்புள் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற படம் 6வது இடத்துல இருக்கு. இந்த படம் வந்து 13 கோடியே 29 லட்சம். பம்புகட் 2 இந்த படம் வந்து 14 கோடியே 28 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 5வது இடம். 4வது இடத்துல இருக்க படம் வந்து ஃபங்கி 15 கோடியே 37 லட்சம். 3வது இடத்துல இருக்கிறது 21 கோடியே 31 லட்சம் வந்து வசூல் பண்ணி தாய் கிழவி, அதுவும் 3 நாள்ல இது டாப்ல வந்துரும்னு வைங்க. ஸோ வித் லவ் தான் 2வது இடத்துல இருக்கு 37 கோடியே 57 லட்சம். ஃபர்ஸ்ட் வந்து ரோமியோ 102 கோடியே 70 லட்சம். இதுதான் போன மாசம், அதாவது பிப்ரவரி மாசம் வந்ததுல டாப் 10 ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ். இதுல உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் எது அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.